உப்புக்கள் சேனலுக்காக உங்கள் சித்தரசன் பாலக்காட்டிலிருந்து பயணத்தை துவக்கும். இன்று மலப்புழா டேம் வெளியே வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டோம். திரும்புகிறோம். பஸ் ஏறுவோம், டவுன் பஸ் ஏறுவோம். லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பொட்டி கடை மாதிரி பூராமே லாட்ரி கடை. கம்ப்ளீட்டாக என்னுடைய மெயின் வருமானமே லாட்ரி தான். மாவட்டம் மலப்புழா டேம் முகப்பு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. பாலக்காடு மாவட்டம் மலப்புழா டேம் முகப்பு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ டிக்கெட் கவுண்டருக்குள்ளே உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகலாம். டிக்கெட்டு 30 ரூபா போட்டிருக்காங்க. உள்ளே வந்துட்டான். மற்றது இதுக்கெலாம் முக்கியமான சில இதுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இருக்கான்னு தெரில. இப்போ உள்ளே போவோம். கார்டன் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டான். இப்போ இந்த இடத்துல ஒரு கிருஷ்ண சிலை ஒன்று இருக்குது. தண்ணியில் வந்து பாம்பு மேலே நடமாடுறது மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய சிலை. கார்டன் நல்லா சூப்பராக பராமரிச்சிருக்காங்க. குழந்தைகளோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. பராமரிப்பு நல்லா இருக்குது. இடமும் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைகளோடு வந்து பார்க்குறதுக்கு நல்ல இடம். வர்ற டூரிஸ்டெல்லாம் இளைப்பாடுறதுக்காக இந்த மரங்களை அழகாக கொடை போல் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல புல்தரைகள். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இருந்து தண்ணி அந்த பக்கம் திறந்து விட்ருக்காங்க. இது கால்வாய் வழியாக வெளியே போகிறதுக்கு இருக்குது. நிழல் குடை மரங்கள். நல்லாங்களா? போகலாம்.
டேமுக்கு போகிறதுக்கான வழி. மேலே ஏறுறோம், போகலாம். நண்பர்களே, இப்போ டேமோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் டேம். மலப்புழா டேமோட இந்த பக்கம் இருக்க பார்க் இருக்க பகுதி. ரோப் கார் எல்லாம் போயிட்டுருக்கு. குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். டேமின் முழு அழகு. திருமண பக்கமெல்லாம் பசுமைகள் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரோப் கார் போகுது. டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடங்க. நிறையா பராமரிக்கப்பட வேண்டிய இடங்களும் நிறையா இருக்குது. நல்லாவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாம்புகள் இருக்க இடத்துக்கு வந்து இப்போ போகலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியலை. எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எடுத்துடலாம். ராஜநாகம், மலைப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்டிடுவோம். அப்படியே கிழக்கு பகுதி வந்துட்டோம். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ டேம்லேருந்து தண்ணி திறந்து விடல. இப்போ அப்படியே தொங்கு பாலத்தில் நிற்கிறோம். போட்டிங்கெல்லாம் இருக்குது. இதுதான் மலப்புழா டேம். தண்ணி இப்போ திறந்து விடல, இருக்க தண்ணி தான் இருக்குது. போட்டிங்கெல்லாம் இருக்குது நண்பர்களே. போட்டிங் இருக்குது, ரோப் கார் இருக்குது. மேலேருந்து தண்ணி சூப்பராக வருது. அருவி மாதிரி கொட்டி அப்படியே வந்து இந்த தண்ணியோட கலந்துருது. கலந்து இது எப்பயும் போல் வெளியே போகிறதுல போயிடுது. நண்பர்களே, மலப்புழா டேமில் 2 கால் கிளிகள் எல்லாம் அங்கங்கே மரத்தடியில் நிறையா 2 கால் கிளிகள் உட்காந்துருக்குது. குழந்தைகளுக்கான பார்க் இருக்குது, பாம்பு பண்ணை இருக்குது, பார்க்குறதுக்கான பூங்காக்கள் இருக்குது. இது டேம்லேருந்து தண்ணி வெளியே போகிற இடம். இது டேமோட முகப்பு பகுதி. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்லேருந்து வெளியே வருவோம். பாம்பு பண்ணையை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள வீடியோ எடுக்க அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இருந்து அதை எடுத்துகிட்டு
நம்ம பயணத்தை முடிச்சுட்டு கிளம்புவோம். நண்பர்களே, இந்த மலப்புலா டேமை பொறுத்தளவில் ஃபேமிலியோட குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு காலையில் 8:10க்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. பாலக்காட்டுக்கு வேறு 25 ரூபா தான். அதே ட்ரெயின் திருப்பி 3:10க்கு பாலக்காட்டிலேருந்து எடுக்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க நண்பர்களே. வாருங்கள், பாருங்கள், பயனடையுங்கள். கேரளா பற்றின கூடுதல் கொஞ்சம் தகவல். இங்கே வந்து பரோட்டாவுக்கு வைக்கிற குருமா ஃப்ரீ கிடையாது, அமௌண்ட்டு தான். அதனால் சாப்பாடு விஷயத்தில் பார்த்து சாப்பிடுங்க. ஒன்று, ப்ரைவேட் பஸ்ஸுகளில் வந்து காசுக்கு டிக்கெட் தர மாட்டாங்க. இங்கே எப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சாப்பாடுங்கிறது நம்ம சாப்பாடு மாதிரி கொஞ்சம் துல்லியமாக கிடைக்காது. இந்த மலப்புலா டைமுக்கு வரவங்க கூடுமான வரையும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுங்க. அது வரலையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இப்போ மீன் பண்ணை பக்கத்தில் வந்துவிட்டோம், வாங்க போகலாம். சிகப்பு பிள்ளை தெரியுதுங்களா, அது வந்து மீன் பண்ணைக்கான நுழைவாயில். நேராக போனோம்னா அந்த ரோப் காருக்கான டிக்கெட் கவுண்டர் வழி, அந்த ஆஃபீஸு. ரோப் கார் போகிறதுக்கு போகலாம். நம்ம இப்போ மீன் பண்ணைக்கு போகலாம். போகலாமா உள்ள? போகலாம். மலப்புலா டேம் மீன் பண்ணை, மீன் ஆடிட்டோரியத்தில் இருப்பான். கடல்வாழ் உயிரினங்களில் எத்தனை வகை மீன்கள் இருக்குன்னு அப்படியே காட்டுறேன், பார்ப்போம். இந்த மீனுக்கு பேர் பிளாக் மூல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே கருப்பாக இருக்கு. அடுத்து இந்த மீன் கிரீன் டெரர். கிரீன் டெரர் மீன், கிரீன் டெரர். இவங்களுக்கு பேர் ரெட் பேரட், சிகப்பு பறவை. உங்களுக்கு பேர் சில்வர் ஷார்க். சில்வர் ஷார்க்குங்க. ஜிப்ரா, டிலாபியா, சிக்லிட். என்ன பண்ணுறாங்க? ஆமைகள், கடல் ஆமை. உங்கள் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திரும்புங்க.
உள்ள ஆடிட்டோரியங்கிறதுனால ஒரே இறைச்சலாக இருக்குது, எல்லாருமே கத்துறாங்க, ஒரே சவுண்டு. சவுத் ஆப்பிரிக்காவில் மெயின் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்தாச்சு. நண்டுகள், கடல் நண்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு மீன் பண்ணையிலேருந்து வெளியே வந்துட்டோம். இதுலேயும் பெரிய மீன்கள்லாம் விட்டு தண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ என்னமோ தெரியல, தண்ணி இல்லை. இந்த மீன் பண்ணைக்காக தான் இந்த மீன் வடித்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வரலாம். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலங்கள் ப்ளஸ் கோவில்களை உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இந்த கேரளாவுடைய இந்த மலைப்புழா டைமில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.